நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சைன், ஒரு அடையாளம், மற்றவங்க பொறாமப்படுவாங்க. எங்க மேல ரொம்ப பொறாமைங்க எல்லாத்துக்குன்னா நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, இந்த தமிழ்ல பாக்கியவான் ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தரை நம்புகிறன் பாக்கியவான், பாக்கியவான்லாம் வரும்ல. இந்த பாக்கியவான் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது, உயர்ந்து இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது. அது என்னமோ ஆண்டருக்கு எப்பவுமே அப்படிதான் ஆசை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ நல்லா இருப்ப. அது எல்லாரும் பார்க்கிற மாதிரி. சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி. ஏன் சத்துருக்களுக்கு முன்பாக கொண்டே வைக்கணும்? வீட்டுக்குள்ள வச்சு கொடுத்துட வேண்டியதுதான். அவருக்கு என்னமோ தன்னுடைய ஜனத்துக்கு செய்யற அற்புதங்களை பூமியே பார்க்கணும் அப்படின்னா இனிமேல் நல்லா செய்ய போறாரு. இல்ல, இதெல்லாம் சிலுவையிலே முடித்தார். கிறிஸ்து சிலுவையில் அடைந்த காரியங்கள் தான் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் வெற்றியா வாழ வைக்குது.